வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பல்லடம் அருகே பனிக்கம்பட்டி கிராமத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கோழி இனநோய் ஆராய்ச்சி மையம் கடந்த 2018ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்தியாவில் புனேவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய கோழி இனநோய் ஆராய்ச்சி மையம் இது. கட்டி முடிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதை கால்நடை இயக்குநர் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர். இதை அறிந்த விவசாயிகள் அங்கு திரண்டனர். விவசாயிகள் கூறுகையில், இந்தியாவிலேயே பெரிய ஆராய்ச்சி மையம் என்ற பெயர் மட்டுமே உள்ளது. கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் கட்டப்பட்டும் திறப்பு விழா காணாமல் இருப்பது ஏன்? இங்கு கால்நடை மருந்தகம் அமைக்க வேண்டும் என கால்நடை இயக்குநரிடம் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து கால்நடை இயக்குநர் அமிர்தஜோதி கூறுகையில், இது முழுமையாக கோழி ஆராய்ச்சிக்காக கட்டப்பட்டது. இங்கு கால்நடை மருந்தகம் எல்லாம் அமைக்க முடியாது. இதை முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டு வரவே ஆய்வு செய்கிறோம். உங்களுக்கு கால்நடை மருந்தகம் வேண்டுமென்றால் மாற்று இடத்தை கூறுங்கள். அங்கு மருந்தகம் அமைக்க அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என்றார். அதிகாரிகள் கூறியதை கேட்டு விவசாயிகள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் ஊராட்சி ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஊராட்சி தலைவர் காங்கேயன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் கஞ்சா பயன்படுத்துவோர், விற்பனை செய்வோர் அல்லது வழக்குகளில் சிக்குவோரை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க முடிவு செய்யப்பட்டது. இதை தண்டோரா போட்டு கிராமம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய கிராம முக்கியஸ்தர்கள் ஏற்பாடு செய்தனர். ஊராட்சியின் முடிவை போலீசார் மற்றும் பொதுமக்கள் வரவேற்றனர். கஞ்சா இப்போ நாட்டூர் மக்கள் அனைவரையும் போதைப் உள்ளாக்கி இளைஞர்களையும் மாணவர்களையும் வாழ்நாளில் கெடுத்துட்டு இருக்கு. அதனால எங்க கிராம பஞ்சாயத்து நம்ம கிராமம் முன்மாதிரியா இந்த கஞ்சா ஒழிக்கிறதுக்கு முதன்மையா இருக்கணும். போன வாரம் தீர்மானம் போட்டு கஞ்சா வழக்குகள்ல ஈடுபடுற யாரா இருந்தாலும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டோம். அது இல்லாம அவங்க துணை போற தலைவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்மானம் போட்டுருக்கோம். நாங்க அதை வண்டியில மைக்கை கட்டி ஊரு ஃபுல்லா நாங்க அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணா இதுவும் மக்களுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் கிடையாது. இதை பார்க்குற அனைத்து பொதுமக்களும், அனைத்து கிராமத்தின் முக்கியஸ்தர்களும், பஞ்சாயத்தார்களும், அரசாங்கத்தாலேயும் காவல்துறையாலும் மட்டும் நம்ம இதை கஞ்சா ஒழிச்சிட முடியாது. அது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால நம்ம ஒவ்வொரு மக்களும் நம்ம பிள்ளைங்க வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்கள்லாம் இளைஞர்கள்லாம் காவல்படணும்னா நாம இதுக்கு உறுதுணையா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் தீர்மானம் போடுகிறோம். அனைவரும் இதை பார்க்கிற அனைவரும் ஒவ்வொருவரும் தமக்கையான இல்லாம இந்த கஞ்சா ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஈடுபடணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். மதுரை சிஎஸ்ஐ மகளிர் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவிகளுக்கான ஆற்றுப்படுத்துதல் நிகழ்ச்சி நடந்தது. இதில் அமெரிக்கன் கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் ராஜேஷ் பங்கேற்றார். அவர் பேசுகையில், மின் சிக்கனம், தண்ணீர் சிக்கனம் செய்வதன் மூலம் இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம் என்றார். நிகழ்ச்சியை முனைவர் ஷீபா வில்சன் ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மங்களபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவாஜி, வயது 52, நடன கலைஞர். அரியலூரில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ஆம்னி வேனில் ஆத்தூர் வழியாக நாமக்கல் நோக்கி சென்றார். ஆத்தூர் வால்கரடு ரோட்டில் சென்றபோது எதிரே வந்த மினி லாரி வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆம்னி வேன் அப்பளம் போல் நொறுங்கியது. இடிபாடுகளில் சிக்கிய சிவாஜி ஸ்பாட்டிலேயே இறந்தார். படுகாயமடைந்த டிரைவர் பார்த்திபனை மீட்டு சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு அவர் இறந்தார். தலைமறைவான மினி லாரி டிரைவர் ஆத்தூர் முல்லைவாடியைச் சேர்ந்த ஜெய் கணேசனை போலீசார் தேடுகின்றனர். விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,757 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஓட்டுகள் 20 சுற்றுகளாக எண்ணப்பட்டன. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,24,053 ஓட்டுகள் பெற்றார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் அன்புமணி 56,296 ஓட்டுகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். 3வது இடத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 10,602 ஓட்டுகள் மட்டும் பெற்று டெபாசிட் இழந்தார். விக்கிரவாண்டி வெற்றியை தமிழகம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். கோவையில் ஜெகநாதர் கோயில் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி ராஜவீதியில் உள்ள தேர்முட்டி திடலில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஜெகநாதர், சுபத்ரா தேவி, பலதேவர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். இஸ்கான் அமைப்பின் மூத்த தலைவர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேருக்கு முன்பாக பக்தர்கள் ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா என பஜனை பாடியபடி சென்றனர். பெண் பக்தர்கள் மற்றும் சிறுமிகள் கலந்து கொண்டு கோலாட்டம், கும்மியாட்டம் ஆடியபடி சென்றனர். பக்தர்களுக்கு இந்த தேர் திருவிழாவின் முக்கியத்துவத்தையும் ஜெகநாதரின் லீலைகள் குறித்தும் சுவாமிகள் எடுத்து கூறினார். அத்தார் ஜமாத் பள்ளிவாசல் வழியாக சென்ற தேருக்கு ஜமாத் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பேரிச்சம்பழம் மற்றும் பொன்னாடைகள் அணிவித்து மகிழ்ந்தனர். தேர்முட்டியில் புறப்பட்ட தேரானது ராஜவீதி, ஒப்பனக்கார வீதி, வைஷ்யால் வீதி, கருப்ப கவுண்டர் வீதி வழியாக வலம் வந்து மீண்டும் தேர்முட்டி திடலை அடைந்தது.
ராம ராம ஹர ஹரே. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெள்ளக்கல்பட்டி இந்திரா நகரைச் சேர்ந்தவர் கந்தசாமி, வயது 57, கட்டிட மேஸ்திரி. வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இவருக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன் காய்ச்சல் ஏற்பட்டது. அவரை சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அவரது இரத்த மாதிரியை பரிசோதனை செய்தனர். அதில் அவருக்கு ஸ்கிரப் டைபஸ் எனும் வைரஸ் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டது. சிகிச்சையில் இருந்தவர் திடீரென வீட்டுக்கு வந்தார். காய்ச்சல் அதிகமானதால் மீண்டும் சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அங்கு சிகிச்சை பலனின்றி கடந்த 11ஆம் தேதி இறந்தார். இதையடுத்து ராசிபுரத்தில் கந்தசாமி வசித்த பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாம் அமைத்து அப்பகுதி மக்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை மேற்கொண்டனர். அப்பகுதியில் கொசு மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். வீடு வீடாக சென்று வாளி, பேரல், பாத்திரங்களில் வைக்கப்பட்டுள்ள நீரை கீழே கொட்டி மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து முகாமில் இருந்த மருத்துவர் கூறுகையில், ஸ்கிரப் டைபஸ் என்ற வகை காய்ச்சலானது மழைக்காலங்களில் பரவும். முறையாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் உயிரிழப்பை தடுக்கலாம் என்றார். தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர வலியுறுத்தி விவசாயிகள் தஞ்சை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் திரண்ட விவசாயிகள் தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு உத்தரவிடு. கர்நாடக அரசுக்கு உத்தரவிடு. கலெக்டர் அலுவலகத்திற்குள் விவசாயிகள் செல்ல முயன்றனர். இதையடுத்து போலீசார் மெயின் கேட்டை பூட்டினர். அதைத் தொடர்ந்து விவசாயிகளிடம் சப் கலெக்டர் மற்றும் டிஆர்ஓ பேச்சுவார்த்தை நடத்தினர். விவசாயிகளின் போராட்டத்தால் கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் மீனவர்கள் தேசிய மாநாடு நடைபெற்றது. இதில் மத்திய மீன்வள அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்றார். அவரிடம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்டுத்தரக் கோரி தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மனு அளித்தனர்.
அதைத் தொடர்ந்து கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சின்னத்தம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழக மீன்வள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடுமையாக சாடினார். கடந்த 1ஆம் தேதி பாம்பன், தங்கச்சிமடம், நம்புதாலை போன்ற இடங்களிலிருந்து மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படைகள் 4 நாட்டுப்படைகளையும் 25 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றது. இலங்கை கடற்படை நாட்டுப்படைகளை சிறைப்பிடிப்பதில்லை, விசைப்படைகள் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி விசைப்படைகள் தான் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. இப்படி சூழ்நிலை நாட்டுப்படைகளையும் 25 மீனவர்களை மீட்க கோரி தொடர்ச்சியாக இந்த பகுதி மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை செய்து போராடி வருகிறோம். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி மதுரைக்கு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் சந்தித்து முறையிட வந்திருக்கோம். அதே சமயத்தில் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக ராமேஸ்வர பகுதிக்கு வந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு 2 நாட்டுப்படைகள் பிடிக்கப்பட்டுச்சு. உடனடியாக அவர் இலங்கைக்கு பேசி ஒரு இரவுலேயே 12 மணி நேரத்துக்குள்ளே அந்த படைகளை மீட்டு கொடுத்தாங்க. அதுபோன்று இன்றைக்கி வந்திருக்க மீன்வளத்துறை அமைச்சரும் இலங்கைகிட்ட பேசி இந்த படைகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும். ஏன்னா வருகிற 15ஆம் தேதி அவங்களுக்கு வாய்தா வருது, ஊர்காவல்துறையில் வாய்தா வருது. அந்த வாய்தாக்கு முன்னாடி அவங்களை விடுதலை பண்ணி கொடுத்தாங்கன்னா நாட்டுப்படை மீனவர்கள் நன்றி உள்ளதாக இருப்போம்னு நாங்கள் கோரிக்கை வச்சு இந்த மத்திய மீன்வளத்துறை அமைச்சரை பார்க்க வந்திருக்கோம். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் உண்மைக்கு புறமான பல தகவல்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஏன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் 60 லட்சம் பாரம்பரிய மீனவர்கள் உள்நாட்டிலையும் கடற்கரை ஓரங்களையும் இருக்கோம். இந்த பாரம்பரிய மீனவர் அல்லாத வணிக ரீதியான மீனவர்களுக்கே அவர் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. பாரம்பரிய மீனவர்களை தொடர்ச்சியாக புறக்கணிச்சிட்டு வர்றாரு. அதே சமயத்தில் மீனவர் நல மாநாடு இப்படின்னு சொல்லி சில மாநாடுகள் நடத்தி அவங்க பல கோரிக்கைகள் மக்கள் எங்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்தாங்க. இதுவரை அந்த கோரிக்கைகளை ஒன்று கூட நிறைவேற்றப்படல. படைகளுக்கு டீசல் மானியம் அதிகரித்து கொடுப்பேன்னு சொன்னாங்க, தடைகால நிவாரணம் 8000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்படி நிறைய கோரிக்கைகள் அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை ஆனால் செயல்படுத்தப்படலை. சமீபத்தில் கூட படைகள் மானிய விரைவில் 50% மானிய படைகள் பண்டவம் பகுதியில் அமைக்கப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட 11 படைகளில் 10 படகு மீனவர் அல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு படகு மட்டும் தான் பாரம்பரிய மீனவர் கொடுத்துருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக இந்த மீனவளத்துறை மீனவர்களுக்கு எதிராகவும் வணிக ரீதியான மீனவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சராக தான் நாங்கள் இந்த தமிழகத்தில் மீன்வளத்துறை அமைச்சராக இப்போ நாங்கள் பார்க்குறோம். காலங்காலமாக தலைமுறையாக கடலையை நம்பி வாழக்கூடிய சமூகம் இந்த மீனவ சமூகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் 2 விதமான சமூகங்கள் இருக்குது. ஒன்று ஒரு உலகம் கடல் சார்ந்த உலகம், இன்னொன்று சமவெளி சார்ந்த உலகம், நிலம் சார்ந்த உலகம். இந்த கடல் சார்ந்த உலகத்தையும் நம்பி வாழ்கிற மக்கள் முழுக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 ஜாதிகளாக பாரம்பரிய மீனவர்களாக வாழ்கிறோம். அவங்களுக்கான சலுகைகள் அனைத்துமே எடுத்துக்கொண்டு போய் வணிக ரீதியாக தொழில் ரீதியாக முதலீடு செய்து தொழில் பண்ண வர்ற வணிக ரீதியான மீனவர்களுக்கு அந்த சலுகைகள் கொடுக்கப்படுது. ஒரு 50% மானியத்தில் ஒரு படகு கொடுக்கப்படுதுன்னா அது முழுக்க பார்த்தீங்கன்னா வணிக ரீதியான மீனவருக்கு மட்டுமே கொடுக்கப்படுது. அதே மாதிரி மாற்றுமுறை மீன்பிடி தொழில்னு சொல்லி பல்வேறு தொழில்களை கொண்டு வர்றாங்க. அதில் யார் அதிகமாக பயன்படுறான்னு பார்த்தீங்கன்னா 95% பார்த்தா வணிக ரீதியான மீனவர்கள் மட்டுமே பயன்படுறாங்க. பாரம்பரிய மீனவர் பயன்பாட்டுக்கான வழிமுறை இல்லை. தொடர்ச்சியாக நாட்டுப்படகு மீனவர்கள் எங்களுக்கான நாட்டுப்படகு ஆழ்கடலில் போகிற நாட்டுப்படகு வேணும் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். மத்திய அரசிட்டையும் கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் மத்திய அரசு கொடுக்குற பரிந்துரைகளை எதையுமே தமிழக அரசு செய்சாய்க்கிறது இல்லை. தொடர்ச்சியாக படகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகேடுகள் நடக்குது. தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வர்றவங்க படகுகளை அவங்களுக்கான உரிமத்தை ரத்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு வணிக ரீதியான ஆட்களுக்கு உரிமத்தை ஊக்கப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இந்த தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் மேலே நான் வைக்கிறோம். ஆனால் முதலமைச்சர் இதை கண்டுகொள்வது இல்லை. காலங்காலமாக பாரம்பரிய மீனவர் தான் மீன்வளத்துறை அமைச்சராக அமைப்பது வழக்கம். ஆனால் வணிக ரீதியான மீனவர் அல்லாதவரை கொண்டு போய் இப்போ மீன்வளத்துறை அமைச்சராக வச்சுருக்கிறதுனால எங்களோட குரல்கள் மத்திய அரசு கொண்டு போய் சேர்றதில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் செஞ்சு மீனவர்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்திய இலங்கை கான்ஃப்ளிக்ட், இந்திய இலங்கை பிரச்சனை சம்மந்தமாக இருக்கும். எங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் மத்திய அரசு சார்ந்தது. அப்போ அந்த மத்திய அரசு சார்ந்த பிரச்சனைகளை மத்திய அரசு கொண்டு போகணும்னா ஆளுமையுள்ள ஒரு மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த ஆளுமை திறன் இந்த மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட இல்லைன்றதா எங்களோட குற்றச்சாட்டு. இந்தியா முழுவதும் உள்ள மீனவர்களுக்கு பெரும்பான்மையான பிரச்சனைகள் இருப்பதில்லை. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1974 கச்சதீவு ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் இந்த மீனவர் பிரச்சனை அதிகமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இந்த கடல்சார் மக்களோட பிரச்சனைகள், இந்த மீனவ பிரச்சனைகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்படையாக கொல்லப்பட்டாங்க இல்லையா? அதே போன்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களும் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ மத்திய அரசு மீனவர்கள் பிரச்சனைகளை குறிப்பிடும் போது அவங்க தமிழக அரசுன்னு சொல்லி பிரித்து பார்க்குறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துனது. தொடர்ச்சியாக
அது வந்து ஒரு அடையாளமாக்கப்பட்டு தமிழக மீனவர்களுக்கு தான் பிரச்சனை, இது இந்திய மீனவர்களுக்கு இந்தியாவுக்கான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டப்பட்டு இப்போ நம்ம பிரச்சனை பிரித்தாளப்பட்டுச்சு. சமீபத்தில் இப்போ அமைஞ்சிருக்க கடந்த பாஜக அரசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 36,000 கோடி ரூபாய் வரை வந்து நிதி ஒதுக்கிக்காங்க. அதற்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 12 கோடி ரூபா 13 கோடி ரூபா இதுதான் மீன்வளத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. ஆனால் இப்போ இந்த பாஜக சர்க்கார் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாயிலிருந்து 36,000 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதி வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை மீனவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. குறிப்பாக தமிழகத்துக்கு அதுவும் பாக்ஸலசந்தி பகுதி மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி திட்டம் போன்ற திட்டங்களை கொடுத்துருக்காங்க. இந்த ஆழ்கடல் மீன்பிடி திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபா அவங்க ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வெறும் 50 கோடி ரூபாயை மட்டும்தான் இந்த மாநில சர்க்கார் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 6 வருடங்களாக 250 கோடி ரூபாயை இவங்க வந்து இருப்பிலேயே வச்சு அவங்க வேறு செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க. மீனவர்களுக்கு ரீகபிட்டேஷன் அந்த பாக்ஸலசந்தி பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு அவங்க புனர்வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட அந்த மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அந்த 300 கோடி ரூபாய் எங்கேன்றதை நாங்கள் கேட்குறோம். இது எங்கே அதில் 50 கோடி ரூபாய் மட்டுமே நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க, மீது 250 கோடி ரூபாய் எங்கே? இதுபோன்று தொடர்ச்சியாக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளையும் இந்த மீன்வளத்துறை சூறையாடுது, மீனவர்கள் பயன்படுத்தாமல் பதுக்கி வைக்கின்றது எங்கள் குற்றம் சாட்டுறோம். வேலூர் மாவட்டம் பெரிய ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் செக்யூரிட்டி. இவருக்கு ராஜா வயது 10, ஸ்ரீகாந்த் வயது 8 என்று 2 மகன்கள் உள்ளனர். இதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கின்றனர். இன்று விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் அருகில் உள்ள ஏரந்தாங்கல் ஏரிக்கு குளிக்கச் சென்றனர். ஏரியில் மண் எடுப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கி நீரில் மூழ்கினர். இதனை கண்ட அவர்களுடைய நண்பர்கள் உதவிக்கு அருகில் உள்ளவர்களை அழைத்து கூச்சலிட்டனர். ஊர் மக்கள் ஏரியில் இறங்கி சகோதரர்களை பிணமாக மீட்டனர். திருவலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.